வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து நடைபெற்ற முதல் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக உறுதியாக அறிவித்தது. கட்சியின் தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு போட்டியிடப் போவதாக அக்கட்சி புதன்கிழமை அறிவித்தது. கூட்டணிகள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல்களுக்கான அரசியல் உத்திகள் தொடர்பான அனைத்து முடிவுகளிலும் விஜய்க்கு முழு அதிகாரம் இருக்கும் என்றும் கட்சி அறிவித்தது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 12 தீர்மானங்களில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்சி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தது. இந்த துயரச் சம்பவம் பெரிய அளவிலான பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்ற கடுமையான கவலைகளை எழுப்பியதாகவும், தற்போது ஆட்சியில் இருப்பவர்களிடையே விஜயின் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் ஏற்பட்ட விரக்தி மற்றும் அசௌகரியத்தின் விளைவாக இந்த செயற்கையான குழப்பங்கள் ஏற்பட்டதா என்றும் அது கேள்வி எழுப்பியது. கட்சி அதன் ஒரு தீர்மானத்தின் மூலம் ஆளும் திமுகவின் நெருங்கிய உறவினர்கள் ஊடகப் பிரிவுகளை கட்டுப்படுத்துவதாகவும், திவிகே தலைவர்களை குறிவைக்க அதன் ஐடி பிரிவை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியது. தீர்மானத்தின்படி திவிகேவின் தளத்தை வலுப்படுத்த விடாமுயற்சியுடன் பணியாற்றி வரும் மூத்த கட்சி நிர்வாகிகளை அவதூறு செய்ய திமுக தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டியது. ஆளும் அரசின் குறைபாடுகளை உண்மையாகவும் ஆதாரங்களுடனும் எடுத்துக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் ஆர்வலர்களுக்கு எதிரான சட்ட வழிமுறைகளை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுவதை மற்றொரு தீர்மானம் விமர்சித்தது. இந்த நபர்கள் ஆதாரமற்ற சட்ட நடவடிக்கைகள் மூலம் துன்புறுத்தப்படுவதாகவும், ஆளும் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தவறான தகவல்களை எந்த விளைவும் இல்லாமல் தொடர்ந்து பரப்புவதாகவும் கட்சி கூறியது. கூடுதலாக கட்சி நடத்தும் அனைத்து பொதுக்கூட்டங்களுக்கும் பாரபட்சமற்ற மற்றும் போதுமான பாதுகாப்பை வழங்குமாறு தமிழக அரசை டிவிகே வலியுறுத்தியது. விஜய் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இத்தகைய நடவடிக்கைகள் அவசியம் என்று தீர்மானம் வலியுறுத்தியது. கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் உயிர் பிழைத்தவருக்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் கட்சி தீர்மானங்களை நிறைவேற்றியது. சிறப்பு தீவிர திருத்த இயக்கத்தை நிறுத்தி வைப்பது, இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிப்பது மற்றும் மழைக்காலங்களில் வெள்ளத்தை தடுக்க சென்னையில் மழைநீர் வடிகால் திட்டங்களை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று பிற தீர்மானங்கள் கோரின. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.